என்னுடைய மனைவி அவ்வளோ அழகானவ, என் மேல அவ்வளோ அன்பு, என் பிள்ளைகள், என்னுடைய உறவுகள் எல்லாம், என்னோட நண்பர்கள் எல்லாரும் செல்வாக்கானவங்க, அவ்வளோ பேர் எனக்கு ஒன்னா உடனே நிற்பாங்க. சாமியார் சொன்னாராம், தம்பி எதுவும் கூட வராதுறாங்க. இந்த மனித உடலுக்கு மட்டும், ஆன்மாவிற்கு மட்டும் மெய்ப்பொருளாக இருக்கிற இறைவனை தாங்கிக் கொள்கிற சக்தி இருப்பதனால இதற்கு மெய்யின்னு பேரு. வெண்கலம், பித்தளை பாத்திரம் உடைஞ்சு போனா விலைக்கு போடலான்னு எடுத்து வைப்பாங்க, பழைய விலைக்கு போடலான்னு. ஆனால் இந்த நன்கலம் உடைந்து போன என்ன பண்ணுவாங்க? இந்த ஆன்மா பரமாத்மாவோட போய் அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்கான முதல் பயிற்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அவர் ஒரு வாட்டி நான் பார்த்தேன், எனக்கே தெரியல ஏன் அப்படி அழுதேன்னு எனக்கு தெரியல. கண்ணே திறக்க முடியலங்க. இங்கே என்ன அனுபவம் இருந்ததோ அதை விட 10 டைம்ஸ் அனுபவம் இது. 2 டேஸ்க்கு அப்புறம், நான் அவர்கிட்ட கூட இதை ஷேர் பண்ணல, இப்போ தான் ஷேர் பண்ணுறேன். 2 டேஸ்க்கு அப்புறம் என்னால் எந்திரிக்கவே முடியல, பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியல. அப்போ தான் தெரிஞ்சது என்னோட கர்ம வினையை அவர் எடுத்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறது, இந்த சின்ன வயசில் ஒரு பொக்கிஷமாக நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. இவ்வளோ பேருக்கு அந்த எனர்ஜியும் கொடுக்குறாரு. அவர் நீடோடி வாழணும். நினைப்பார்கள் மனத்திற்கு ஒரு வித்துமானாய், மன்னானாய், மன்னவர்க்கு ஒரு அமுதமானாய், மறைநான்குமானாய், ஆரங்கமானாய், பொன்னானாய், பொருளானாய், போகமுமானாய், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் எனி நல்லால் இழையேன் என்று சொல்லி ஏத்துகிறேன். எல்லாம் வல்ல ஏகவல்ல இறைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருத்தாழை பணிந்து போற்றி, வாழ்நாளில் கிடைத்திருக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பை எனக்கு நல்கி இருக்கிற என் உயிரினும் மேலான அன்பு தம்பியாக நான் கருதுகிற, வயதில் சிறியவராக இருந்தாலும் அப்பருக்கு எப்படி ஞான சம்பந்தரோ அதே போல இளவயதிலேயே ஞானத்தை தொட்ட மனித புனிதராக திகழ்கிற அன்பு தம்பி மகாவிஷ்ணு அவர்களை உங்கள் அரங்கம் நிறைந்த கரவொலிகளோடு வாழ்த்தி, நாங்கள் தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சி செய்த காலத்தில் நாங்கள் பார்த்த தோற்றமும் பேச்சும் சிந்தனையும் செயல்பாடும் வேறு. ஆனால் இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிற சாதனை அளப்பரிய சாதனை. காரணம், பிரபஞ்சத்தின் வெளிப்பாடாக அவர் இருக்கிறார் என்பதை என்னால் உணர முடிகிறது. இந்த பிரபஞ்சம் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிற போது அதற்கு ஒரு கருவியை தேடுகிறது. அந்த கருவி ஒரு புனிதமான ஆத்மாவாக தேடுகிறது. அது மனிதரிலே தேடுகிறது. அந்த பிரபஞ்சம் தேடுகிற மனித புனிதர்தான் நம்முடைய அன்புக்குரிய மகாவிஷ்ணு என்று நான் கருதுகிறேன். அமைதி வானத்தின் அருட்புலி நிலவாக, காய்த்து கனிந்த கருணை கனிமரமாக, காய்த்து கனிந்த கருணை கனிமரமாக, பூவார் சோலை புதுமண தென்றலாக, நீரார் கடல் நித்தில குவியலாக, அன்பு அடக்கம் வாய்மை தாய்மை தூய்மை நேர்மை என்கிற ஒப்பற்ற குணங்களை தப்பாமல் கடைபிடிக்கும் அப்பழுக்கற்ற ஞானியாக உங்களால் மலர்ந்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி அவர்களை நான் வாழ்த்தி, உங்கள் முன்பாக நான் இந்த நல்ல ஒரு நிகழ்விலே ஒரு சந்திப்பதிலும் மிக அற்புதமாக ஞான பயிற்சி பெறுவதற்காக இன்றைக்கு இந்த அற்புதமான அரங்கத்தில் இணைந்து அமர்ந்திருக்கிற அத்துணை ஆன்மாக்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள். உண்மையிலேயே உலகத்தில் எத்தனையோ ஆன்மாக்கள் பிறக்கலாம், எத்தனையோ உயிர்கள் இந்த உலகத்திலே ஜனித்திருக்கலாம். ஆனால் அதுல பெரிய சிறப்பு மனித பிறப்பு. மனித உடலுக்கு மெய்ன்னு பேரு. மனித உடல் மெய்யா? மெய்னா உண்மைன்னு அர்த்தம். மனித உடல் உண்மைத்தன்மை உடையதா? இல்லை. ஆனால் ஏன் மெய்ன்னு பேர் தெரியுமா? இந்த மனித உடலுக்கு மட்டும், ஆன்மாவிற்கு மட்டும் மெய்ப்பொருளாக இருக்கிற இறைவனை தாங்கிக் கொள்கிற சக்தி இருப்பதனால இதற்கு மெய்ன்னு பேரு. மெய்ப்பொருளாக இருக்கிற இறைமையை உணர்ந்து கொள்கிற ஆற்றல் உண்டு. அழிந்து போகிற உடல் தான், ஆனால் இதற்கு ஆண்டவன் அமர்ந்து கொள்கிற பீடம் இந்த இதயத்திலே.
நட்டகல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து முடமோன் என்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ சிவவாக்கியர் பாடுகிறார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என் இறந்த கோடியே மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார். வீட்டுக்குள்ள மண்பானை உடைஞ்சு போச்சு மேல் பகுதினா கீழ்ப்பகுதி பயன்படும் எடுத்து வைப்போமா, இல்ல கீழ்ப்பகுதி உடைஞ்சு போச்சுன்னா மேல் பகுதி கலையத்துக்கு பயன்படும் எடுத்து வைப்பாங்க கிராமத்துல. பார்த்திருக்கீங்களா? மண்கலம் உடைந்து போனால் பாதுகாப்பாக எடுத்து வைப்பார்கள். வெண்கலம் பித்தளை பாத்திரம் உடைஞ்சு போனா விலைக்கு போடலான்னு எடுத்து வைப்பாங்க, பழைய விலைக்கு போடலான்னு. ஆனால் இந்த நன்கலம் உடைந்து போனால் என்ன பண்ணுவாங்க? மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று போடுவார் நன்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார். என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே, இறைவா எனக்குள் கலந்து நிற்கிறாயே, நான் எப்பொழுது உன்னை அறிய இருக்கிறேன், இந்த மனித உடலுடைய மகத்துவத்தை நான் எப்பொழுது உணர இருக்கிறேன். கம்பராமாயணத்தை பற்றி பேசுவார் என்று சொன்னார்கள், பல இலக்கியத்தினுடைய சாரங்களை தருவார்னு சொன்னார். ஏன் ராமன் எல்லா அவதாரங்களை விட ராம அவதாரத்துக்கு என்ன பெருமை ஒருத்தர் சொல்லலாம் யாராவது? மனிதனாக ராமர் பிறந்தார், மனிதன் படுகிற துயரையெல்லாம் பட்டார், மனிதன் வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்தார். அதனாலதான் கம்பன் ஒரு வரி எழுதினா, வேறுள்ள குழுவை எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மான்னு எழுதினார். மானுடத்தால் அரக்கனாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் யட்சர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வெல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்னது கம்பராமாயணம். புரட்டாசி மாதம், இந்த மாதம் யாரை கொண்டாடுறோம்? மகாவிஷ்ணுவை கொண்டாடுறாங்க. வேற யாரு? கடவுள் மகாவிஷ்ணு தானே புரட்டாசி மாதத்துக்குரியவர் இல்லையா? ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சூரிய பகவான் ஒவ்வொரு கட்டம் மேஷ மண்டலத்துக்கு வந்தா சித்திரை மாதம், ரிஷப மண்டலத்துக்கு வந்தா வைகாசி மாதம், அவர் மிதுன மண்டலத்துக்கு வந்தா ஆனி மாதம், கடக மண்டலத்துக்கு வந்தார்னா ஆடி மாதம், சிம்ம மண்டலத்துக்கு வந்தா ஆவணி மாதம், கன்னியா மண்டலத்துக்கு வந்தார்னா புரட்டாசி மாதம். கன்னி புதனுடைய அம்சம் பெற்ற இடம், புதன் பெருமாள். அதனாலதான் இந்த மாதம் பெருமாளுடைய மாதம். பெருமாளை வணங்க வேண்டிய நேரம் அந்த நேரம். பெருமாள் என்ன கடவுள்? முப்பெரும் தேவர்கள்ல காத்தல் உருவாக்குகிற ஆக்கல் காத்தல் அழித்தல் என்கிற முத்தொழிலை செய்கிற முப்பெரும் தேவர்களாக இருக்கிற பெருமான் 3 பெரும் தேவர்களாக இருக்கிறார்களே, அதுல பெருமாள் எப்பேற்பட்டவர்? ஏன் தெரியுமா? காத்தல் என்றால் பெயருக்கு மட்டுமல்ல, யாருக்கும் அந்த பெயர் நாமம் சாதாரணமா வராது. இப்போ எனக்கு ராமநாதன் பேர் வச்சிருக்கிறாங்கன்னா என்னுடைய முன்னோர்கள் பேர், எங்கள் குடும்பத்தில் உள்ள பாரம்பரிய பெயர் ராமன் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கும். உங்கள் பேருக்கே மகத்துவம் இருக்கு, அந்த பேருக்கே ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு. உங்கள் பேரை மற்றவங்க கூப்பிட கூப்பிட இந்த உலகத்தில் ஆற்றல் உங்களுக்கு கூட்டிகிட்டே போகும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் மட்டும் கூப்பிடுற போது உங்களுக்கு ஒரு ஆற்றல். இப்போ இங்கே இருக்கிற எல்லாரும், ஏன் டிவியில் பார்க்குறவங்க, மீடியாவில் பார்க்குற எல்லாரும் கூப்பிட கூப்பிட மகாவிஷ்ணுவினுடைய பெயர் உலகத்திற்கே ஒரு பேராற்றலாக மாறி அவரை பார்ப்பவர்களுக்கும் சந்திப்பவர்களுக்கும், ஏன் அவரை சிந்திப்பவர்களுக்கும் ஆற்றல் பெறும். இந்த பேருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கு. பாருங்க, ராமங்கிற மந்திரத்துக்கு பெரிய சிறப்பு இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் சிறப்பு இருக்க மாதிரி சொல்றேன். மந்திர ஜபம் அதுபோல ஒவ்வொரு தெய்வத்துக்கும், எல்லா கடவுளர்களுக்கும் எல்லாத்துக்கும் சிறப்பு இருக்கு. அதனாலதான் அந்த பேரை வைக்கிறோம், நல்ல விஷயங்களை சொல்லவும். இப்ப சில பேர் பேர் வைக்கிறதே வித்தியாசமா இருக்கு, பொருள் இல்லாத பெயர்களை வைக்கிறார்கள். ஆனால் இந்த உருவத்துக்கு நாம் வைக்கிற பெயர் இந்த உலகத்துல ஒண்ணு. உருவத்துக்கு உள்ள இருக்கிற அந்த ஆன்மா இருக்குல்ல, அந்த ஆன்மாவுக்கு பெயர் இருக்கா? இல்லையே. ஓர் உருவம், ஓர் நிறம், ஓர் குலம், ஓர் இறை, இதெல்லாம் இல்லாதவன் இறைவன். இந்த ஆன்மா பரமாத்மாவோட போய் அடைவதற்கான முயற்சியை மேற்கொள்வதற்கான முதல் பயிற்சியில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது.
மனித பிறப்பு என்பது அரிது. அந்த மனித பிறப்பு இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி இருந்தாலும் உங்களுக்கு மட்டும்தான் வாய்த்திருக்கிறது. இறைவனை அடைகிற கதவிற்குள் நுழைகிற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஏன் சொல்றேங்கிற காரணத்தை உங்களுக்கு சொல்லவா? நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காது. பணம் இருக்கலாம், கல்வி இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், ஆற்றல் நிறைய இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் எல்லாம் அமையாது. கண் பார்வை தெரியாத ஒருத்தரை நாங்க பழனி பாத யாத்திரைக்கு கூட்டிட்டு போனோம். யார? கண் பார்வை சுத்தமா தெரியாது. கையை பிடிச்சு அவரை கூட்டிட்டு பழனி மலையில போய் இங்கிருந்து சிரமப்பட்டு 6 நாள் நடந்து நேர முருகன் முன்னாடி போய் நிற்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கண் பார்வை தெரியாத ஒருத்தரை கூட போன ஒருத்தர் கேட்டாரு, உனக்குத்தான் கண்ணு தெரியாதடா, ஏண்டா இங்க வந்து கொள்ற? கண் பார்வை தெரியாதவர் நின்று இங்க உனக்கு தான் கண்ணு தெரியாதுடா, முருகனை நீ பார்க்கவா போறேன்னு கேட்டார். கண்ணு தெரியாதவர் அவர் கையை பிடிச்சி சொன்னாரு மெதுவா, ஐயா எனக்கு கண்ணு தெரியாது, நான் முருகனை பார்க்க முடியாது, ஆனா முருகன் என்னைய பார்ப்பேன்லன்னாரு. கங்காணி இல்லா இடமில்லை, காணுங்கால் கங்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கங்காணி கண்டால் களவொழிந்தாரு திருமூலர் பாடுகிறார். சிசிடிவி கேமரா வச்சாதான் பொருள் களவாணியை கண்டுபிடிக்க முடியுமா? இல்ல, உலகத்துக்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சிசிடிவி கேமரா நம்மளை பார்க்குதுன்னு அறிந்து கொண்டவர்கள் தான் நீங்கள். அதனாலதான் இங்க வந்திருக்கீங்க. அந்த சிசிடிவி கேமராவை இந்த இடத்துல இருந்து உங்களை பார்க்குது. ஆகையினால நீங்க இந்த மாதிரியான முறைகளில் இருந்து இந்த உலகத்தினுடைய ஞானத்தை அடைய வேண்டும் என்று காட்டுவதற்கான இயக்குனராகத்தான் நம்முடைய மகாவிஷ்ணு இணைந்திருக்கிறார். அதற்கு அப்பப்போ நாங்கள்லாம் கூட உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊக்கம் தருவதற்காக எங்களை இணைத்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். நாங்கள் பண்ணுகிற துறை, எங்களுடைய துறை வேறு. மக்களை மகிழ்விக்கலாம், ஊக்கம் தருகிற கருத்துக்களை தரலாம். ஆனால் ஞான பயிற்சி தருவதற்காக, ஆன்மீக உணர்வை மலரச் செய்வதற்காக ஆண்டவனுடைய படைப்பாக நீங்கள் வந்திருப்பதை நாங்கள் அத்துணை பேரும் உங்கள் பலத்த கரவொலியோடு அவரை வரவேற்கிறோம். மகிழ்ச்சியா நிறைய மக்கள் செல்வாக்கூட அவருடைய சிந்தனைகள் பரவ வேண்டும். எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போவதும் இல்லை. இதை மட்டும் உணர்ந்துகிட்டோம்னா எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போக போறதில்லை. இதை வாயில் சொல்லுகிற வார்த்தையாக இல்லாமல் இதை உணர்வதற்கு 1000 விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சாமியார் என்ன பண்ணாராம், ஒருத்தர் வந்து ஒரு சாமியார்கிட்ட போய் ஒருத்தர் சொன்னா, சாமி நான் ரொம்ப பெரிய பணக்காரன், பெரிய செல்வம் என்கிட்ட இருக்கு, கோடி பணம் இருக்கு, எஸ்டேட் இருக்கு, கார் இருக்கு, சௌரியமா இருக்கேன், செல்வாக்கா இருக்கேன், என்னுடைய மனைவி அவ்வளோ அழகானவ, மேல அவ்வளோ அன்பு, என் பிள்ளைகள், என்னுடைய உறவுகள் எல்லாம், என்னோட நண்பர்கள் எல்லாரும் செல்வாக்கானவங்க, அவ்வளோ பேர் எனக்கு ஒன்னா உடனே நிற்பாங்க. சாமியார் சொன்னாராம், தம்பி எதுவும் கூட வராதுடான்னாரு. புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இப்பவே சில பேருக்கு. எதுவும் கூட வராதுடா. கேட்கலவன் சாமி திரும்பி பார்த்து, சாமி என்ன சாமி அப்படி சொல்றீங்க, எதுவும் கூட வராதுங்கிறீங்க, நிச்சயமா வராதா? கண்டிப்பா வராதுடா, வேணா ஒரு சோதனை பண்ணுவோமா அப்படின்னு கேட்டார் சாமி. இந்த சாமியை நம்பலாம், என்ன பல சாமியை நம்ப முடியாது, இந்த சாமியை நம்பலாம். அது மாதிரி அவனும் அந்த சாமியை நம்பலான்னு முடிவு பண்ணி, சரி சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பண்ணுறேன்னா கவனமாக கேட்கணும், நீங்கள் இதுவரையும் என் பேச்சை கேட்கலன்னா பரவாயில்ல. இப்போ சாமி சொன்னார், நான் ஒரு குளிகைன்னா மாத்திரை தர்றேன், அந்த மாத்திரையை வீட்டில் போய் போடு, பூட்டினா இறந்து போன மாதிரி இருப்பேன், ஆனால் யார் யாரெல்லாம் வர்றா என்ன பேசுகிறான்னு எல்லாம் உனக்கு தெரியும், நான் சரியான டயத்துக்கு வந்து உன்னை எழுப்பிடுறேன்டா, எதுவும் நடக்காது, ஆனால் அப்பம்போதாவது உன் மேலே உண்மையான பாசம் வச்சுருந்தது யாருன்னு தெரிய வரும்னாரு. இந்த மாத்திரை கிடைச்சா ரொம்ப சௌரியமாக இருக்கும்ல. பாத்தியா பார்த்தாரு, அந்த சாமியார் கொடுத்த மாத்திரையை வாங்கினா, வீட்டில் போனால் மாத்திரையை போட்டான், இறந்து போன மாதிரி ஆயிட்டான். ஆனால் எல்லாரும் நடக்கிறது பேசுறதெல்லாம் இவனுக்கு தெரியுது, அதாவது உணர்வுகள் தெரியுது, கண்ணை மூடிட்டான் ஆனால் கேட்குது எல்லாமே. மனைவி விழுந்து அழுகிறா, ஆகா போயிட்டியலே, இப்போ தானே 10 சங்கிலி வாங்கி தரம் சொன்னி, அதுக்குள்ளேயே போடுறது, தீபாவளிக்கு போட்டுக்கலாமே, நல்ல சிலையெல்லாம் இல்லாமல் போச்சே. அவன் மக அழுகிறா, அப்பா போயிட்டீங்களே, குழந்தை 2வது குழந்தை பிறந்தா இத்தனை பையன் போடுறோம், நீங்களே போயிட்டீங்களேப்பா. மகன் வெளிநாடு போய் தொழில் பண்ணுறதுக்கு 2 லட்ச ரூபா தரம், இல்லையப்பா போயிட்டீங்களேப்பா.
நண்பர்கள்லாம் அடேப்பா என்னடா அது நம்ம தொழில் கூட்டு ஒன்றா பண்ணமேடா, நிறைய விஷயம் நீ வந்து பணம் கொடுத்து இன்னும் முதல்ல ஆரம்பித்து பல தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொன்னீங்க, போயிட்டியே. யாரும் வந்தாங்கன்னா எல்லாரும் வந்துட்டாங்க. சாமியார் வர்றதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. எல்லாம் பண்ணிக்கின்னு இவனை தூக்கிட்டானுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாம் பண்ணிக்கின்னு இவனை கொண்டு போகிற நேரத்தில் இவன் உசுறு கையில் பிடிச்ச மனுஷன் உள்ள சாமியெல்லாம் கும்பிட்றான். வெளியில் பேசவும் முடியாது, எந்திரிக்க முடியாது. நல்லபடியாக அந்த சாமி வந்துடணும்னு நினைக்கிறான், வரல சாமி. எல்லாரும் வந்துட்டான், ஆனால் சாமி மட்டும் வரல. ஆனால் பாருங்கள், அவன் நல்ல நேரம். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் இந்த நிமிஷத்தில் நம்ம உயிர் போகணும்னு நினச்சாலும் போகாது. எத்தனை நிமிஷம், எத்தனை நொடி, எத்தனை செகண்ட் இந்த உலகத்தில் வாழணுமோ அத்தனை செகண்ட் வாழ்ந்து தான் அந்த உலகத்தை விட்டு அந்த ஆன்மா போகும். என்ன பண்ணாரா, சாமி வரல. என்னாச்சு, அந்த அவனை தூக்குற போது அப்படி மாற்றி கீத்தி வீட்டில் தூக்குனாங்க பாருங்கள். அந்த பாடியை தூக்குற போது அந்த கால் பெருவிரலுக்கு அடுத்த விரலில் போய் அந்த பக்கத்தில் இந்த தூணில் இடிச்சு நங்குன்னு யதார்த்தமாக தூக்கும் போது இடித்ததில் இந்த சாமி வந்து எந்த நரம்பை யதார்த்தமாக சுண்டணுமோ அது தானே சுண்டி விட்டு எந்திரிச்சு உட்காந்துட்டான். டபக்குன்னு எதிர்த்து வந்தவங்க போனால் போட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க. ஏன்னா நம்ம ஆட்களுக்கு போகிறாங்கன்னா போனவே ஒரு வழியாக போயிடணும், திருப்பி வரக்கூடாது. ஏன்னா அது ஒன்பே தான். நேர வேகமாக போயிட்டு இருந்தான் பாருங்க. சாமியார் அப்போ தான் திக்குன்னு வந்துக்கிட்டு இருந்தார். என்ன சாமியோட பெரிய பிரச்சனையாக போச்சு, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்து தூண் மட்டும் கொண்டு சேர்த்துருப்பாங்க பரலோகத்தில். என்ன சாமி, ஏன் சாமி லேட் அப்படின்னா, அதுக்கு இன்னொருத்தனுக்கு மாத்திரை கொடுத்துருந்தேன்டா அப்படின்னாரு. நீ நல்ல வேலையாக போச்சு சாமி, உன்னோட பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு சாமியாரை பார்த்து, சாமி பரவாயில்ல, நீ உண்மையிலேயே என் மனைவி அழுதா சாமி, என் மகன் அழுதா சாமி, உன் மகன் அழுதா, எல்லாரும் சொன்னாங்களே இப்படியே அழுதாங்க சாமி. டே நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க சாமி, நீ தான் சாமி வரல. என்னப்பா அப்படி சொல்கிற, உண்மையிலே அழுதாங்களா? எல்லாரும் அழுதாங்க. நான் கூட உங்க கூட வர்றேன்லாம் கூட அழுதான் என் மனைவி. அப்படியா, சரிப்பா பரவாயில்ல, நான் வரல, ஆனால் எனக்காக இன்னொரு மாத்திரை தர்றேன், நான் கரெக்டாக டயத்துக்கு வந்துடுவேன், மாத்திரையை போடுனாரு. ஏன்னா ஒரு மாத்திரைக்கே அவனை கூட்டியாரப்பட்டது பெரும்பாடு, ஏதோ தூண்டு வந்து எழுப்பிட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு சாமியார் சொல்கிறாரு, பெரிய சாமியார் சொல்கிறாரு, மீறக்கூடாதுன்னா அந்த 2வது மாத்திரைங்க வாங்கி சொன்ன டயத்தன்னைக்கு நான் வந்துடுறேன்னு சொன்ன டயத்துக்கு சரியாக மாத்திரையை போட்டான். எல்லாரும் மறுபடியும் வந்துட்டானுங்க. இவனுக்கு இதான் வேலை போட்டிருக்கு, செத்து பிழைப்பான் போட்டிருக்கு. இருந்தாலும் உண்மையிலே இறந்துட்டான்னு வந்துட்டாங்க. வந்து எல்லாம் பண்ணிக்கின்னு தூக்க போகிற நேரம் சாமியார் வர்றதுக்கு கொஞ்சம் தான் லேட்டு. எல்லாம் வந்து சேர்ற வரையும் அவர் காத்திருப்பார்ல, கொஞ்சம் தாங்க லேட்டு. பொண்டாட்டி போய் அந்த தூண் பக்கத்தில் போய் நின்று இந்த தூணில் இடிச்சிடாம கொண்டு போங்கண்ணா. இப்போ என்னாச்சுன்னு புரிஞ்சுங்களா? நேர சாமியார் வந்தார், ஒரு பாட்டு ஒன்று படித்தார். அந்த பாட்டை கேட்டோன்னே சாமியார் பின்னாடியே போயிட்டான். என்ன தெரியுமா, அதான் வாழ்க்கையினுடைய ஞானம். எத்தனை ஆயிரம் பாடல் நீங்கள் கேட்டிருந்தாலும் இந்த ஒரு பாடலுக்கு ஈடாகாது ஒரு பாட்டு. என் பெற்ற தாயாரும் என்னை பிணம் என்று இகழ்ந்து விட்டார். கண்ணே மானே கலையமுதின்னு கொஞ்சம் அம்மா கூட பிள்ளை வந்து இறந்து போயிட்டான்னா பிணத்தை எப்போ எடுப்பேன்னு தான் கேட்பான். என் பெற்ற தாயாரும் என்னை பிணம் என்று இகழ்ந்து விட்டார். கொன்பெற்ற மைந்தரும் தவமிருந்து பெற்ற பிள்ளை கூட பின்னால வலம் வந்து குடமுடைத்து விட்டு போய்விடுவான். கொன்பெற்ற மைந்தரும் பின் வலம் வந்து குடமுடைத்தார். பொன்பெற்ற மாதரும் என்னை போவென்று சொல்லி புலம்பி விட்டார். பொண்ணா போட்டு இழைச்ச மனைவி கூட என்னை போன்னு வாசல்ல வழி அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டா. கடைசியில யார் வர்றா தெரியுமா? என் பெற்ற தாயாரும் என்னை பிணமென்று இகழ்ந்து விட்டார். பொன் பெற்ற மாதரும் என்னை போவென்று சொல்லி புலம்பி விட்டார். கொன்பெற்ற மைந்தரும் என்னை பின் வலம் வந்து குடமுடைத்தார். இறைவா, உன் பற்றொழிய ஒரு பற்றும் இல்லை உடையவனே. பரம்பொருளாக இருக்கிற இறைவனுடைய பரிபூரணமான அருள் ஒன்று மட்டுமே நிலையானது. அது ஒன்று மட்டுமே நம்மோடு கடைசி வரை வரக்கூடியது. நம்மை கடைசி வரை கடை தேற்ற வர உள்ள ஒரே வழி இறைவனுடைய திருப்பாதம், சரணாகதி. அதற்கு தேவை தவம், அதற்கு அடிப்படை தேவை கருணை. கருணை என்கிற ஒரு உரம் இருக்கிற இடத்திலே தவம் மலரும். தவமும் கருணையும் சேர்கிற இடத்திலே இறைவனுடைய பாதார விந்தம் தானே வந்து அமரும் என்பதுதான் தத்துவம். அதைத்தான் அழகா சொன்னார். சொல்லவா உங்களுக்கு, வாழ்க்கையில் எதையும் நம்ம கொண்டு வரல, எதையும் கொண்டு போகலைங்கிறதுக்கு இந்த செய்தி சொன்ன மாதிரி இதை சொன்னவர் பட்டினத்தார் என்கிற ஞானி. என் பெற்ற தாயாரும் என்னை பிணம் என்று இழந்து விட்டார் என்கிற பாடல் பட்டினத்தார் தந்தது. பிறக்கும் பொழுது கொடு வந்தது ஏதுமில்லை, பிறந்து மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவது ஏதுமில்லை, இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம். இதான் நீங்க அன்னதானம் பண்ணணும்.
இருக்கிற பணத்துல ஒரு பகுதி சமூகத்துக்கு கொடை கொடுக்கணும். அருளாளர்கள் பாடிட்டு போயிட்டாங்க. பிறக்கும் பொழுது கொடு வந்தது ஏதுமில்லை, ஒன்றும் இல்லாமல் பிறக்கிறோம், ஒன்றும் இல்லாமல் உருவிதான் அனுப்புவானுங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் நினச்ச ஒன்று கூட உங்கள்கிட்ட இருக்காது, நீங்கள் சேர்த்து வைக்கிற எந்த பணம் இருக்காது, எந்த சொத்தும் உங்கள்கிட்ட இல்லை. இன்னொரு பிள்ளை, நாம் பெற்ற பிள்ளையோ நாம் சேர்த்து வைத்திருக்கிற எந்த உறவுகளுமோ நாம் அல்ல, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்காக நாம் சேர்த்து வைக்கிறோம். பார்த்தீங்களா, இதை ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு முனிவர் காட்டுக்குள்ளே போனார். இந்த கதையை கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் போதும். முனிவர் காட்டுக்குள்ளே போனார். காட்டுக்குள்ளே போன முனிவரை பார்த்து ஒரு திருடன், சாமி உன் கழுத்தில் போட்டிருக்க ருத்ராட்ச மாலையை கொடு, கையில் இருக்கிற பணத்தை கொடுன்னு பறிக்க போனான். அவர் சொன்னார், இருக்கிறதெல்லாம் நான் உனக்கு தர்றேன், என்கிட்ட இருக்கிற பணம்லாம் நிறைய இருக்குது, எல்லாம் நீ வாங்கிக்க, இந்த வச்சிட்டேன், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் எனக்கு பதில் சொல்லு. என்ன தெரியுமா? இந்த திருட்டு வேலை பண்ணுறீல்ல, இந்த திருடி பணம் சம்பாதிக்கிறீல்ல, தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறீல்ல, இதுக்கு பாவம்னு ஒன்று உண்டு இல்லை. இந்த பாவம் உனக்கு மட்டும் சேருமா, இல்லை இந்த பணத்தை கொண்டே நீ வீட்டில் கொடுத்து உன் மனைவி, உன்னுடைய அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாருக்கும் சேருமான்னு போய் கேட்டுவா. அனுப்புனார். நேர வீட்டுக்கு போனான். யாரு? திருடன். நேர போய் மனைவிட்ட கேட்டான், ஏண்டி என் செல்லமே, நான் உனக்கு திருடி பணம் கொண்டாந்து தர்றேனே, இந்த பணத்தை வச்சு நீ சந்தோஷமா அவனுடைய ஆடை அணிகலன் ஆபரணங்கள்லாம் வாங்கி சந்தோஷமா சாப்பிட்டு மகிழ்ச்சியா இருக்கியே, நான் பண்ற இந்த பாவ தொழில உனக்கும் பங்குண்டான்னு கேட்டான். அதுக்கு அவ சொன்னா, என்னை காப்பாற்ற வேண்டியது உங்க கடமைங்க, உங்க கடமையை நீங்க செய்றீங்க, எனக்கு இந்த பாவத்துல பங்கு வராதுன்ட்டான். அம்மா அதே தான் சொன்னா, பெத்த பிள்ளை நீ காப்பாற்ற வேண்டியது கடமை, அப்பா நான் பெத்த வேண்டாம் நீ, அதனால என்னை வயசான காலத்தில் காப்பாற்றணும், உன்னுடைய கடமையை நீ செய்கிற பாவத்தில் எனக்கு பங்கு வராது. பிள்ளைகள் அதே மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் அவனுக்கு ஞானம் பிறந்தது. நாம் செய்கிற புண்ணியத்திலும் பாவத்திலும் யாருக்கும் பங்கில்லை, நமக்கு மட்டும்தான் முழுமையான பங்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தமும் வாழ்வு மகத்து மட்டே விழியம்பொழுக மெத்திய மாதரும் வீதி மட்டே இரு கைத்தலம் மேல் வைத்து விம்மி விம்மி அழும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இரு வினை பாவ புண்ணியமுமேன்னு பாடினார். நம்மளை பற்றி தொடரக்கூடியது பாவ புண்ணியம். நீங்கள் பண்ணுகிற தர்மத்தாலும் அறத்தாலும் கொடுக்கிற கொடையாலும் உங்களை தேடி ஒரு ஞானம் ஓடி வரும், புண்ணியம் ஓடி வரும். வாழ்க்கையில் எதுவும் இல்லைங்க. இந்த இடம் ஞானம் பேசுகிற இடம். இந்த ஞானம் என்கிற உயர்ந்த பொருளை எந்த சந்தையிலும் விற்க முடியாது. இதற்கு தேவை என்ன தெரியுமா? உங்கள் சிந்தை இங்கே இணைந்தால் மட்டும்தான் இந்த ஞானம் உங்களோடு இணையும். சிந்தையை இதில் கொண்டாந்து சேர்க்கணும். ஐயா, நான் பற்றற்ற வாழ்வை வாழ விரும்புகிறேன் என்று சிந்திக்கிற ஒருவன் மட்டும்தான் இந்த கதவுக்குள்ள உள்ள வர முடியும். யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. பட்டினத்தான் ஒரு பெரிய ஞானி ஒரு பாடின பாட்டு இன்னைக்கும், மனுஷ உடம்பு நல்லா கேட்டுங்க, நான் காதுன்னு சொல்லலை, மனுஷ உடம்பாவது இதை கேட்காம போகக்கூடாதுன்னு இந்த பாடலை ஒரு உடல் கேட்காம இந்த உலகத்தை விட்டு போயிடக்கூடாதுன்னு இந்த திருவெற்றியூரில் உள்ள சுடுகாட்டில் உள்ள தோட்டியான்கள் அந்த உடலை எரிக்கிற போது இந்த பாட்டை பாடுவாங்க. அப்பேற்பட்ட இலக்கியம் அந்த மனித உடல். ஏன்னா அப்பவாவது இந்த காதில் இந்த செவியில் போய் விழுகட்டுமே அப்படிங்கன்னு அப்படி ஒரு பாட்டு இருக்கு. ஏன்னா அதான் ஞானம். அந்த ஞானம் அவனுக்கு அடையாமல் போயிடக்கூடாது. திரும்ப திரும்ப மனுஷன் நான் பிறக்காதடா, வைக்கிறேன் தீயன்னு வச்சுட்டு இந்த பாட்டை பாடுவான். அவன் சொல்ல தெரியாமல் பாடுவான் அந்த பாட்டை. அற்புதமான பாடல். உடற்கூற்று வண்ணம்னு பேரு. இந்த உடலை கூற்றுவன் கொண்டு போகிற வண்ணம் ஒரு மடமாது தெரியுமா? ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகி எவிந்து ஊரு சுரோனி தமீது கலந்து. ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய இது மாதிரி ஓடிட்டே இருக்காருன்னு பயப்படாதீங்க. ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகந்திரம் அன்பு பொருந்தி, கணவன் மனைவியோட கலந்து பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை தவழ்ந்து அப்படியே ஓடி ஆடி விளையாண்டு அந்த குழந்தை அப்படியே பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க போய் பள்ளிக்கூடத்தில் படித்து ஒரு பள்ளி பருவம் கல்லூரி பருவம் மாறி, கல்லூரி பருவத்திற்கு பிறகு கல்லூரி பருவத்தில் இருந்து காளையனாக மாறி அந்த காளையன் கன்னிப்பெண்களோடு கூடி இல்வாழ்க்கையை கடைசியில் அதிலே தொலைச்சு வணிக பொருள்லாம் சேர்த்துக்கிட்டு பொருளெல்லாம் அதிலேயே தொலைச்சு கடைசியிலே இந்த உடல் அதற்கு மட்டும்தான் என்று கருதி, அதற்கு மட்டும் அல்ல, காமத்திற்கு மட்டுமானது என்று மட்டுமே கருதி இந்த உடலை இழந்து யமன் கூற்றுவன் கொண்டு போய்
கடைசியில் இந்த உடம்பை கொண்டே வைக்கிறாங்களே, இது எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்குங்க. இந்த உடம்பால் எந்த பிரயோஜனம் இல்லைன்னு பாடுறார். என்ன தெரியுமா? ஒரு மடமாது ஒருவனுமாகி இன்ப சுகந்தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலங்கி ஒழுகிய விந்து ஊறு சுரோனித மீது கலந்து பணியில் பாதி சிறுதுளி மாது பண்டிகையில் வந்து பதுமும் விரும்பி கமடம் இதென்று பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்ற உருவமுமாகி உயிர் வளர் மாதம் 9 ஒன்றும் உருண்டு திரண்டு உதர மகன்று புவியில் விழுந்து யோகமும் பாரமும் நாளும் அறிந்து மகளிர் சேனை தரவணையாடை மண்மட உந்தி உதைந்து கவிழ்ந்து மடமையில் கொங்கை அமுதம் அருந்தி ஓரறி வீரறி வாகி வளர்ந்து ஒளிநகையூர இதழ் மடவாரும் வந்து முகந்திட வந்து தவழ்ந்து மடியிலிருந்து மழலை பொழிந்து வா இரு போ என நாமம் விளம்ப உடைமணியாடை அரைவடமாட உண்பவர் தின்பவர் தங்களுடுண்டோ தெருவில் இருந்து புழுதி அலைந்து தேடிய பாலரோடி நடந்து 5 வயதாகி விளையாடியே. இப்ப நான் பாடினது 4 வரியில ஒரு வரி. 5 வயசு தான் அந்த பையனுக்கு ஆயிருக்கு. இதுக்கப்புறம் எப்படி ஆகுது? உயர்தறிஞான குருபுபதேச முத்தமிழின் கலையும் கரை கண்டு வளர்பிறை என்று பலரும் விளம்ப வாழ்16 பிராயமும் வந்து மயிர் முடிகோதி 60 நீல வன்திமிர் தண்டொடை கொண்டை புனைந்து மணிபொனிலங்கு பணிகள் அணிந்து மாகதர் போகதர் கூடி வணங்க மதன சொரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு வரிவெளி கொண்டு சுழிய வெறிந்து மாமயில் போல் அவர் வருவது கண்டு மனது பொறாமல் அவர் பிறகோடி மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழ முதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி ஒரு பொருளாகி முதுபொருளாகி இருந்த தனங்களும் வம்பில் இழந்து மதன சுகந்த விதனமிதென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையுமாறி இளமையுமாறி வன் பல் விழுந்திரு கண்கள் இருண்டு வயது முதிர்ந்து நரைதிரை வந்து வாத விரோத குரோதம் அடைந்து செங்கையினில் ஒரு தடியுமாகியே. இது 2வது வரி. 3வது என்ன தெரியுமா? வருவது போவது ஒரு முதுகோணும் மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியுமழிந்து செவிர்திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் முழிந்து வருவது போவது ஒரு முதுகோணும் மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியுமழிந்து செவிர்திமிர் வந்து வாயறியாமல் விடாமல் முழிந்து துயில் வர நேரம் இருமல் பொறாது தொண்டையை நெஞ்சு முளைந்து மரண்டு திடமும் அலைந்து மிதவும் மறைந்து தேரில்லாதர வேதன நொந்து மறைவன் வேதன் எழுதியவாறு வந்தது கண்டமும் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்த மேதினி வாழ்வு நிலாது நின்ற கடன்முறை பேசும் எனவரி நாவூர் அங்கி விழுந்து கொண்டு முழிந்து கடைவழி கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் 4 சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே. ஒன்றே ஒன்றுதான், விளக்கேற்றுகிறோம் எல்லோருடைய வீட்டிலையும். இந்த விளக்கு எரியுது. இதை சொல்லி முடிச்சிடுறேன். இந்த விளக்கில் என்ன இருக்கு? என்ன இருக்கு? திரி இருக்கு, அப்புறம் தீ இருக்கு. இது 3 சேர்ந்து நீங்க சொல்ற வெளிச்சமா ஜோதியா எல்லாமாவும் வருது. ஆனா 3 பொருள் அங்க இருக்கு. எண்ணெய், திரி, தீ. இந்த அருமையா இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஏன் ஞானப்பாதையின் வழிகாட்டி பரம்பொருள் மையம் அறக்கட்டளை ஏன் இதை நிகழ்த்துகிறது? வேறு ஒன்றும் இல்லை. இந்த விளக்கை வச்சு தான் அவர் சொல்றாரு. காஞ்சி ஐயா நம்முடைய மகான் சுவாமிகள் அவர் இங்கே அருள் பாலிக்கிறார்னு சொன்னால் இதை பார்த்து நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். குறையில்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. எல்லோருக்குள்ளும் சிறு சிறு தெரியாத சில குறைகளும் சில நிவர்த்தி செய்ய வேண்டிய குறைகளும் இருக்கிறது. குறைகளை திருத்துவதற்கு ஒரு குரு தேவை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தான். இன்னும் குரு தனக்கு அமைஞ்சிருக்காருன்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒன்னே ஒன்று சொல்லுகிறேன், இந்த விளக்கை வைத்து எல்லோரும் குறையுடையவர்கள். குரு இருந்து இந்த இடத்துல திருத்துறாருன்னா என்ன தெரியுமா? எண்ணெய், திரி, தீ, இது 3ம் இருக்கிறது. மீண்டும் வேகமா அதை சொல்லி பாருங்க. எண்ணெய், திரி, தீ. எல்லாரும் சொல்லுங்க. எண்ணெய், திரி, தீ சொல்லுங்க. எதுக்கு குரு இங்க இருக்காரு சொல்லுங்க. என்ன இந்த குரு எங்க இருக்காரு சொல்லுங்க. இந்த குரு எதுக்காக இங்க இருக்காரு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்னை திருத்தி தீபமாக மாற்றுவதற்கு ஞான குருவாக எங்கள் மனித புனிதர் மகாவிஷ்ணு திகழ்கிறார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். எப்படி ஊத்துச்சு அருவி? தலைவலிக்குதா? பிச்சுட்டாப்ல நல்ல ஒரு கிளாப் பண்ணிடலாம்.
இடையில அண்ணன் என் மேலே இருக்கிற அன்புனால மகாவிஷ்ணுன்றாரு, குருன்றாரு. பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு விட்ருங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது. தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா தெளிவடைந்து விட்டதென்றால் மனமே குரு, உங்கள் மனமே குருவாக மாறிவிடும். குரு என்பவர் உங்கள் விளக்கல்ல, குருவின் வெளிச்சத்தில் உங்களது சொந்தமான விளக்கை நீங்கள் பற்ற வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளோதான். ஏன் அப்படின்னா ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஞான தீ என்பது எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சுடர் விட்டு எரியணும். சுடர் விட்டு எரியணும்னா என்ன பண்ணணும்? சுடர் விளக்காயினும் உங்களுக்கு எல்லாம் தெரியுது, இதுதான் தெரியல. சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் தேவை. என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் ஏன் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்பப்போ வந்து உங்களுக்கு இங்கே பாருங்கள், இதுதான் வாழ்க்கை, கவனமாக இருங்க, எஸ்கேப் ஆயிடணும். உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சான்ஸ். உடம்பை விட்டு உயிர் போயிருச்சு அப்படின்னா, ஒரு டைம் நீங்கள் அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டீங்கன்னு வைங்களேன், உடம்பை விட்டு வெளியில் போயிட்டு மறுபடியும் பாடிக்குள்ளே வந்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய கூத்து நடந்துட்டு இருக்குன்றது. அப்போ தான் தெரிய வரும், இந்த உடம்பு நம்ம இல்லை, நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம், நம்ம உடம்பை கடந்து நம்ம பயணம் பண்ண வேண்டியது இருக்குது, ஆன்ம பிரகாசத்தை பார்க்க வேண்டியது இருக்குது, ஆன்ம ஜோதியை நாம் தரிசனம் செய்ய வேண்டியது இருக்குன்றதே எப்போ உங்களுக்கு தெரியணும் வந்து கேட்டிங்கன்னா, ஒரு டைம் நீ அவுட் ஆஃப் பாடி போனீங்கன்னா தான் தெரியும். அது எப்போ தம்பி நான் போகிறது? போனால் போங்க, போகலாட்டினா பயிற்சியில் இப்படியே பாடிக்குள்ளேயே இருங்க. ஆனால் அதுக்காக நம்ம பயிற்சி செய்யாமல் இருக்கலாமா? முதலில் பயிற்சி, அதை தொடர்ந்த முயற்சி, அப்புறம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி. எப்படி இருக்கு வசதி? பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.